அரசியல் கணக்குகளுடன் நடத்தப்படும் தொகுதி மறுசீரமைப்பு இந்திய கூட்டாட்சிக்கு விடுக்கப்பட்ட பெரும் சவால் என முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் எஸ்.ஒய். குரோஷி கூறியுள்ளார். கூட்டாட்சி சமநிலையை பாதிக்காத வகையில் தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்வதற்கான ஆலோசனைகளையும் அவர் வழங்கியுள்ளார். அது தொடர்பாக சற்று விரிவாக பார்க்கலாம். இரண்டாயிரத்து 27ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு நடைபெறவுள்ள தொகுதி மறுவரையறை இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய சவால் என்று முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் எஸ்.ஒய். குரேஷி கூறியுள்ளார். தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் தொகுதி மறுவரையறை குறித்து விரிவான கட்டுரை ஒன்றை குரேஷி எழுதியுள்ளார். அதில் மக்கள் தொகை மாற்றங்களுக்கு ஏற்ப நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படுவது அவசியம்தான் என்றாலும் அதை அரசியல் கணக்குகளின் அடிப்படையில் மேற்கொள்வது இந்திய குடியரசின் அறநெறி சமநிலையை பாதிக்கும் என்று எச்சரித்துள்ளார். ஆயிரத்து 1971ஆம் ஆண்டின் மக்கள் தொகை அடிப்படையில் வரையறை செய்யப்பட்ட தற்போதுள்ள நாடாளுமன்ற தொகுதிகள் மக்கள் தொகை 147 கோடியாக உயர்ந்துள்ள இன்றைய யதார்த்த நிலைக்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும். ஆனால் இது இந்திய அரசு கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வளர்ச்சியடைந்த தென்னக மாநிலங்களை தண்டிப்பதாக அமையக்கூடாது என அவர் எச்சரித்துள்ளார். மொத்த நாடாளுமன்ற இடங்களை 888ஆக உயர்த்துவதன் மூலம் எந்த மாநிலத்திற்கும் தொகுதிகள் குறையாது. இருப்பினும் விகிதாச்சாரப்படி வட மாநிலங்களின் ஆதிக்கம் நாடாளுமன்றத்தில் உயரும் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். இதை தவிர்ப்பதற்கு சில வழிமுறைகளை குரேஷி பரிந்துரைத்துள்ளார். மாநிலங்களுக்கிடையே கருவுறுதல் விகிதம் சமநிலைக்கு வரும் வரை இடங்கள் ஒதுக்கீட்டை தள்ளி வைக்கலாம். தொகுதி ஒதுக்கீட்டில் மக்கள் தொகைக்கு 80 விழுக்காடும், கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற வளர்ச்சி அளவுகோல்களுக்கு 20 விழுக்காடும் முக்கியத்துவம் அளித்து அதற்கேற்ப மாநிலங்களுக்கான தொகுதிகளை வரையறுக்கலாம். அமெரிக்க செனட்டில் பின்பற்றப்படுவது போல் அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான எண்ணிக்கையில் மாநிலங்களவை இடங்களை ஒதுக்கலாம். மாநிலங்களவை உறுப்பினர்கள் எந்த மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவராகவே இருக்க வேண்டும் என்ற விதியை மீண்டும் கொண்டுவர வேண்டும். அதிக மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேசத்தை 4ஆக பிரிப்பதன் மூலம் ஒரு மாநிலமே கிட்டத்தட்ட கால்வாசி நாடாளுமன்றத்தை ஆக்கிரமிக்கும் நிலையை தவிர்க்கலாம். அரசியல் மற்றும் சமூக மாற்றங்களை மாநிலங்கள் உள்வாங்க ஏதுவாக தொகுதி மாற்றங்களை 2034 மற்றும் 2039 என 2 பொதுத் தேர்தல்களில் பிரித்து நடைமுறைப்படுத்தலாம் என்று குரேஷி தனது யோசனைகளை முன்வைத்துள்ளார். தொகுதி மறுவரையறை ஆணையத்தில் மக்கள் தொகையியல் நிபுணர்கள், அரசமைப்பு சட்ட வல்லுநர்கள் மற்றும் கூட்டாட்சி தத்துவ ஆய்வாளர்கள் இடம்பெற வேண்டும். பொதுமக்களிடம் விரிவான கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.